Hello everyone, welcome to my channel Uvin Academy Tricks and Logics. இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிற டாபிக் பெரிமீட்டர். பெரிமீட்டர்னா என்னது? ஜஸ்ட் ஆடிங் த பவுண்டரிஸ். அந்த சைடில் இருக்க லென்த்தை மட்டும் பவுண்டரிஸை மட்டும் ஆட் பண்ணி எழுதிட்டே போகலாம். ஓகேவா? அதான் அந்த பெரிமீட்டர்னது சுற்றளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் சரௌண்டிங்ஸை ஆட் பண்ணி எழுதுறது. 2D ஷேப்ஸில் மட்டும் தான் இதை எழுத முடியும். நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ஷேப் ஆட் லென்த் ஆஃப் ஆல் சைட்ஸ் அது உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன்ஸ், ரெகுலர் பாலிகன்ஸ்க்கு இந்த ட்ரை அப்படின்னா என்ன எடுத்துனா 3 சைட்ஸ் இருக்கும். குவாட்னாலே 4 சைட்ஸ். இது எல்லாமே குவாட்ஸ் தான். ஸ்கொயர், அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள், அப்புறம் ராம்பஸ், நெக்ஸ்ட்டு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும்ல அந்த இது, அப்புறமேட்டு வந்துட்டு ட்ரெபிசாய்ட், பேரலோகிராம் எல்லாமே வந்துட்டு குவாட்ரிலேட்டரில் தான் வரும். நெக்ஸ்ட் பென்டா மீன்ஸ் வாட் 5 சைட்ஸ், ஹெக்ஸா 6 சைட்ஸ், ஹெப்டா 7 சைட்ஸ், ஆக்டா 8 சைட்ஸ், நானோனா 9 சைட்ஸ், டெகாகனா 10 சைட்ஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சம்ஸ்க்கு போகலாம். இப்போ ஸ்கொயர்னால என்னது? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆடிங் தி பவுண்டரிஸ் 4 + 4 + 4 + 4 என்ன வரும்? 4 + 4 + 4 + 4 ஆன்சர் என்னது? 16. 4 + 4 8, 8 + 4 12, 12 + 4 16. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்படியும் கேட்கலாம். எல்லா சைஸும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்கலாம். இவங்களுக்கு தெரியும் ஸ்கொயர் ஆல் சைஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இங்கே 7 என்னது? இங்கே 7, இங்கே 7, இங்கே 7. அப்புறம் எப்படி போடலாம்? 7 + 7 + 7 + 7. 7 4 times 28 centimeter. Units is very important. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ரெக்டாங்கிள் போகலாம். ரெக்டாங்கிள்னா என்னது? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்படி பார்க்குறோம்ல, இங்கே பாருங்க, இங்கே 8னா இங்கே 8 தான் இருக்கும். ஆப்போசிட்ஸ், இதுக்கு இது ஆப்போசிட், இதுக்கு இது ஆப்போசிட். ஸோ இங்கே 2னா இங்கேயும் 2 தான் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் ஃபார்முலாவும் இருக்கு. பட் இப்போ நமக்கு ஃபார்முலா வேணாம். 2 + 2 + 8 + 8. So 8 + 2 10, 8 + 2 10, 10 + 10 20. ஸோ குழந்தைகளை காம்ப்ளிகேட் பண்ண வைக்காதீங்க. 8 + 8 16 கொடுத்துட்டு அப்படி போட்டாலும் ஒன்று தான். இல்லைன்னா 8 + 2 10, 8 + 2 10, 10 + 10 20 அப்படியும் போடலாம். நெக்ஸ்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்படியும் கேட்கலாம். ஒரு லென்த்தோ ஒரு பிரெத்தை மட்டும் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருந்தா அப்போ இன்னொரு மெஷர்மெண்ட் இல்லையே 6 + 3 9 மட்டும் போட்டுறக்கூடாது. ஸோ எங்கள் ரெக்டாங்கிளை பொறுத்தவரையில் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே 6னா அது இங்கே 6 தான், இங்கே 3னா இங்கேயும் 3 தான். ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவல் இன் ரெக்டாங்கிள் ஷேப். ஸோ 6 + 6 வந்து என்னது? 12, 12 + 3 15, 15 + 3 18. So 3 + 3 + 6 + 6 18. Okay, சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இப்போ பென்டகன் வரலாம். பென்டகன்ல இப்படிதான் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். மோஸ்ட்லி இப்படிதான் கேட்பாங்க. இங்க 8னா 8 8 8 8. இது இப்படியும் போடலாம். இப்படின்னா வந்துட்டு இங்க வந்து 4 times 7 இருக்கனால 4 × 7 28. இதை மல்டிப்ளிகேஷன் அடிஷன் ஃபேக்ட்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க 1 2 3 4 5 5 சைஸ் இருக்கு. இப்போ 1 2 3 4 5 இது நம்பர்ஸ் இல்லை, நான் ஜஸ்ட் உங்களுக்கு எத்தனை சைஸ்ன்னு காமிக்கிறதுக்காக அதை போட்டிருக்கேன். ஸோ நமக்கு வந்து ஒரு சைடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லா சைடும் என்னது? ஆட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ இப்போ 8 + 8 + 8 + 8 + 8 1 2 3 4 5. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? இல்லைன்னா 5 times ஆஃப் சைட்ஸ். இதான் வந்து இதோட ஃபார்முலா. ஸோ 5 × 8 என்னது? 40. ஓகேவா? இப்படி பண்ணாலும் 40 தான் வரப்போகுது. இந்த மாதிரி நெக்ஸ்ட் இது பண்ணாலும் 40 தான் வரப்போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே 9 தானது? எத்தனை சைஸ் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 6 சைஸ் தான் அது ஹெக்ஸாகன். ஹெக்ஸாகன் அப்படின்னா 6 × சைட்ஸ் போட்டு டைரெக்டாக எழுதலாம். 6 9s are 54 அப்படியே எழுதலாம். இல்லைன்னா 9 வந்து 6 டைம்ஸ் எழுதிக்கலாம். 9 + ஏன்னா ஆடிங் தி பவுண்டரிஸ்ல சைட்ஸ். ஜஸ்ட் சைஸ்ல என்னது? இங்க 9னா இங்கேயும் 9, இங்கேயும் 9, எல்லாத்துலயும் 9 தான் வரும். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 54. இல்லைன்னா 6 9s are 54. இதோட மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் என்னது? 6 times of 9 இருக்கு. ஸோ 6 9s are 54 அப்படியும் பண்ணலாம். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள்ஸ்க்கு வந்து ஒரு 3 types ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஸோ நான் இது வந்து ஸ்கேலிங் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். ஈக்குவலேட்டரல்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ வந்து இப்போ வந்து ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 6 சென்டிமீட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லா சைடும் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அப்போ வந்து என்னது? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ 6 7 சென்டிமீட்டர் ஒரு 8 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம்.
ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்? பெரிமீட்டர்னா இது ஆடிங் ஆல் த சைட்ஸ். அப்ப என்ன வரும்? 6 + 8 + 7. ஓகேவா? ஆட் பண்ணி இங்க எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இந்த சம் வரேன். இப்ப இது இந்த மாரி குடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ணணும்? இது அப்படியே ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்ட் ஒரு இது மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுலருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. எப்படி பண்ணணும்? 3 + நெக்ஸ்ட் 2 + இங்க 2 + இத மாரி மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் மிஸ்டேக் வராது. ஏன்னா அப்பதான் என்னென்ன பாக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம், என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் தெரியும். ஸோ இந்த மாரி போட்டு பண்ணுங்க. 2 + 2 + நான் இடம்லாம் மேல எழுதிக்கிறேன். 3 + நெக்ஸ்ட் இந்த 2 + அப்போ நெக்ஸ்ட் இந்த 1 1 + 3 + 1 + 2. ஸோ இதை ஆட் பண்ணி பாருங்க. ஆட் பண்ணி பார்த்து என்ன வேல்யூ வருதோ அப்படிதான். ஸோ இந்த மாதிரி ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் வச்சு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா அதை அப்படியே ஸ்டார்டிங்காக கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் போக அப்படியே ஒரு இது முடிக்க உங்களுக்கு பிளாக்ஸ் போட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. இல்லைன்னா எங்கே ஆரம்பிச்சோம் எங்கே விட்டோன்ட்டு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இப்போ ஆட் பண்ணுங்க. 3 + 2 5 5 + 1 6 6 + 3 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20, 21, 22, 23, 24, 25, 26. So total 26 mm. இதில் எத்தனை சைஸ் இருக்கு? When you adding the length of all the sides. ஓகேவா? அதாவது பவுண்டரிஸை மட்டும் அப்படி ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதான் உங்களுக்கு பெரிமீட்டரோட வேல்யூ. ஓகேவா? என்ன ஷேப்ஸ் கொடுத்தாலும் இது தெரியணும். அதே மாதிரி இங்கே பாருங்க, இது வந்து ஒரு பாக்ஸ் 1 mm 1 mm சம்டைம்ஸ் 2 mm 2 mm இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துப்பேன். நான் இப்போ 1 mm கொடுக்குறேன். இப்போ என்னென்ன அர்த்தம்னா இப்போ ஃபர்ஸ்ட் 4 4 சார் 16 இருக்கு அப்படின்னா எழுதக்கூடாது. இது ஒரு பிளாக் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு எத்தனை இருக்கு? 14 சென்டிமீட்டர். ஏன்னா எல்லாமே ஒன் தான். இங்கே 1 1 1 1 சாரி 1 1 1 1 1 1 1 1 1 1. ஸோ இந்த மாதிரி தான் அவுட்டர் த பவுண்டரிஸ்லாம் எடுத்துக்கணும். நீங்கள் உள்ளே இருக்க பாக்ஸை 1 2 3 1 2 3 இது மாதிரிலாம் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு 12 தான் வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து 1 × 1 1 × 2 இது மாதிரி பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இதுக்கும் இதே மாதிரி தான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சென்டிமீட்டரும் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ பில்டிங் பிளாக்ஸ் வச்சு வரும்போது இது மாதிரி தான் பண்ணணும். Okay, thank you. Thanks for watching. Please like, share and subscribe my channel.